My dear students, this is class 11 maths, exercise 3.4ல question number 18 பார்க்க போகிறோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். cos square a plus cos square b minus 2 cos a cos b into cos a plus b equal to sin square a plus b அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். cos square a plus cos square b minus 2 cos a cos b into cos a plus b ஓகேவா ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூவ் பண்ணோம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பின்னு ப்ரூவ் பண்ணோம். சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா. ஸோ இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது டோட்டலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். இந்த காஸ் ஸ்கொயர் ஏ நான் எதுவும் செய்ய போகிறதில்ல. ஓகே, பட் இந்த காஸ் ஸ்கொயர் பி மட்டும் நான் மாற்றி எழுத போகிறேன். எப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அப்படின்னு எழுத போகிறேன். ஓகே, இது எப்படின்னா சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு 1. கரெக்டாக. இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் பி தானே இருக்குது, அது இங்கே வச்சுட்டு இந்த சைன் ஸ்கொயர் பி அந்தாட்ட கொண்டு போனால் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி அப்படின்னு வரும். ஸோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஸோ காஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் பி வந்தாச்சு. மீதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே நான் காப்பி பண்ண போகிறேன். பாருங்கப்பா, 2 காஸ் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா. நோ இந்த 1 நான் முன்னாடி கொண்டு வந்துடுறேன் லெஃப்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட் டேர்மாக கொண்டு வந்துடுறேன் 1. அடுத்து இந்த ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ வந்து செகண்ட் டேர்ம் ஆக்கிடுறேன். அடுத்து இந்த மைனஸ் சைன் ஸ்கொயர் பி இது பக்கம் எடுத்துக்கிறேன். ஓகேவா. மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகே, இப்போது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு நம்ம ப்ராப்ளம் நம்பர் 17ல் என்ன எழுதணும் நல்லா கவனிங்க. காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு ப்ராப்ளம் நம்பர் 17ல் சப்டிவிஷன் 2ல். ஓகேவா, சப்டிவிஷன் 2 போலாமா. இங்கே பாருங்கள், காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பிக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பி. ஸோ இதை நான் இந்த ப்ராப்ளமில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ நல்லா கவனிங்க, இந்த 1 அப்படியே இருக்கட்டும். காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் பிக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 17ல் நம்ம சால்வ் பண்ணது தான் சப்டிவிஷன் 2ல். ஓகேவா. ஸோ அடுத்த மீதியெல்லாம் நான் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பி இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஏ ப்ளஸ் பி இதில் இருக்குது, காஸ் ஏ ப்ளஸ் பி இதில் இருக்குது, ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குது. ஓகே, இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக நான் காஸ் ஏ ப்ளஸ் பி வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். 1 அப்படியே இருக்கட்டும், அது நான் ஒன்றும் பண்ணல. இப்போ இந்த காஸ் ஏ ப்ளஸ் பி மட்டும் நான் காமனாக வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். ஓகேவா. அப்போ இங்கே என்ன மீந்திருக்கும், இதுதான் மீந்திருக்கும். ஓகே, காஸ் ஏ மைனஸ் பி ப்ராக்கெட்டுக்குள்ளே இங்கே இது வெளியே போயிடுச்சு இல்லையா, அப்போ இது மட்டும்தான் மீந்திருக்கும். அப்போ மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பி உள்ளே வந்துடும். ஓகேவா. இப்போது இது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா, ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். காஸ் ஏ ப்ளஸ் பி ஒன்றும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே கொண்டு வருவோம். இதை மட்டும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். எப்படின்னா காஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. அடுத்து பக்கத்தில் மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பி. இப்போ நல்லா கவனிங்கப்பா, இதுவும் லைக் டேர்ம்ஸு. காஸ் ஏ காஸ் பி இங்கே மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பி. இங்கே இது வந்து 1 டைம் இல்லையா, 1 காஸ் ஏ காஸ் பி. இது வந்து மைனஸ் 2 காஸ் ஏ காஸ் பி. அப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இந்த 2 டைம்லேருந்து இந்த 1 டைமை கழிச்சிட்டு மைனஸ் காஸ் ஏ காஸ் பி அப்படின்னு எழுதலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்து நான் மைனஸை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். நல்லா கவனிங்க, இந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். காஸ்
ஏ ப்ளஸ் பி. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருந்து நான் ஒரு மைனஸை வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸில் இருக்கிற இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆகிடும், முன்னாடி வந்துடும். காஸ் ஏ காஸ் பி. அப்புறம் ப்ளஸில் இருக்கிற இந்த டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் சைன் ஏ சைன் பி. இப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லையா? இது மொத்தத்துக்கும் சேர்த்து என்ன சொல்லுவோம்? காஸ் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் இந்த மைனஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இன்னும் முன்னாடி கொண்டு போய்டுறேன், இந்த இடத்த கொண்டு போய்டுறேன். அப்போது மைனஸ் இங்கே வந்துடுது, காஸ் ஏ ப்ளஸ் பி. திரும்ப இந்த ப்ராக்கெட்டுக்கு இன்னொரு காஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் ஏ ப்ளஸ் பி. ரெண்டையும் பெருக்குனா என்ன வரும்? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி. இப்போ திரும்ப நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி. இதுக்கும் ஒன்று தானே வரும், இதுக்கும் ஒன்று தானே வரும். இது மொத்தமாக சேர்த்து தீட்டான்னு எடுத்துக்கணும்னா ஒன்று தான் வரும். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி மட்டும் இங்கே வச்சுட்டு இதை நம்ம அந்தாட்ட கொண்டு போனால் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ இதை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு பதிலாக, இந்த என்டையர் திங்குக்கு பதிலாக நான் வந்து சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. பாருங்கப்பா, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்துட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.